டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் சென்னையில் இருக்கிற எல்லாருமே நம்ம எப்பயுமே சென்ட்ரலில் போகாமல் இருந்திருக்கவே மாட்டோம். ஒரு தடவையாச்சும் நம்ம சென்னை சென்ட்ரல் பக்கம் போயிருப்போம். பல கனவுகளோட, பல ஆசைகளோட உங்கள் பேஷனை நோக்கி வந்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து இல்லை, இந்தியாவிலேருந்து. டாய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 ரூபாய்க்கு எப்படி நம்ம வந்து சென்ட்ரலில் இருக்கிறது என்னென்னலாம் வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் vlog கைஸ். இப்போ போயிட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போவோம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கொடுப்பாங்க, கிடைக்கும். இல்லைன்னா அங்கே கூட எடுத்துக்கலாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ உள்ளே போகலாம் கைஸ். சென்ட்ரலுக்குள்ளே போகிறோம் கைஸ். கேஎஃப்சி கூட உள்ளே இருக்குது. கேஎஃப்சி A2B இதெல்லாம் 100 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நிறைய எனக்கு தெரிஞ்சு. ஐஆர்சிடிசி பக்கத்துலேருந்து போவோம், அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம கைஸ் போகணும். வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் 50 ரூபா ஆயிடுச்சு. 3 இட்லி ஒரு வடை. இட்லி ஒரு வடை வாங்கியிருக்கு. சாம்பார் சட்னி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இட்லி ஆனால் ஆறிதான் இருக்குது, ஆனால் சாம்பார் நல்லா இருக்குது, சூடாக தான் இருக்குது. வந்து நம்ம சாம்பார் சட்னி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. ரைஸ் சொல்லி ரைஸ் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே ஊர்லேருந்து வரவங்களும் சரி, இங்கேருந்து கிளம்புறவங்களும் சரி, பல கனவுகளோடு தான் கிளம்புவாங்க, வருவாங்க. சென்னை சென்ட்ரல் வந்து எப்படியே ஒரு எமோஷன் தாங்க. வடையோட சேர்த்து சட்னி சாம்பார் ட்ரை பண்ணலாம். வா, சூப்பராக இருக்குது கைஸ். உண்மையிலே செம்மையாக இருக்குது. வடையும் நல்லா தான் இருக்குது. நான் இன்னும் ஒரு ப்ரொமோஷன் தான் சொல்கிறேன். உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஐஆர்சிடி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா அவ்வளோ புரியாது. சாப்பிட்டு வந்து உட்காந்தாச்சு. இதெல்லாம் வரும்போது சீரியஸாக செம்மையாக ட்ராவல் பண்ணி போகுது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து 50 ரூபா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 50 ரூபா தான் இருக்குது. கரெக்டாக 50 ரூபா. இன்னும் 50 ரூபாய்க்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் கைஸ். வெளியே இருந்துச்சு, ஆனால் வெளியே ஃபுல்லாகவே காஸ்ட்லியாக இருக்குது கைஸ் எல்லாமே. இங்கே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மில்க் ஸ்டால் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு டீயை போடுவோம்னு நினைக்கிறேன். போயிட்டு இப்போ ஒரு டீ குடிப்போம் கைஸ். டீ எவ்வளோன்னு கேட்போம் கைஸ். ஆக்சுவலாக இந்த டீ பார்த்தீங்கன்னா 15 ரூபா. டீ இல்லை, பாதாம் பால். இது 15 ரூபா. கேமராலாம் எடுத்துகிட்டு போனதே சதறாங்க. எனக்கு தெரிஞ்சு 100 ரூபாய்க்கு ஒரு வாரம் தான் சாப்பிட்டு வாழ முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். அம்மா உணவகம்லாம் எவ்வளோ பெஸ்ட்டு தெரியுமா? ஒரு இட்லி 1 ரூபா, இங்கே ஒரு இட்லி 15 ரூபா. யாரெல்லாம் பொங்கலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் எத்தனை பேருன்னு சொல்லுங்க கைஸ். நான்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருப்பேன். ஆனால் இந்த சென்னை சென்ட்ரல் அப்படிங்கிறது பல பேருக்கு பல வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, பல ஆச்சரியங்களை கொடுத்துருக்கு. பட் சென்னை எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் பிளேஸாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே. ஓகே, நம்ம இன்னும் இப்போ 25 ரூபாய்க்கு என்ன வாங்கலாம் தெரியல கைஸா. முடிஞ்சால் ஏதாவது லேஸ் வாங்கி இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப உள்ளே வந்தாச்சு கைஸ். சென்ட்ரலுக்குள்ளே அப்படியே லாஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம வெளியே போகலாம் கைஸ். அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்ப்போம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.